நம்ம இன்னைக்கு என்ன புக் ரீட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தர் உடல் மனம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தும் முறைகளை இணக்கமாக்குதல் அப்படிங்கிற இந்த குட்டி புக். இந்த புக்ல இருந்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். குணப்படுத்துதலின் 3 அடிப்படை முறைகள். ஸோ நம்ம உடம்பு வந்து ஹீல் ஆகிறதுக்கு 3 அடிப்படையான விஷயங்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் நம்ம ஹீல் பண்ணலான்னு. குணப்படுத்துவதற்கான பௌதீக மனம் மற்றும் ஆன்மீக விதிமுறைகள் அனைத்தும் இறைவனின் விதிமுறைகளே. அதாவது நம்மளுடைய உடம்பை ஹீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்கில் சொல்லுவாங்கல்ல, அடுத்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மென்டல் பாடிக்கும் என்ன செய்யுங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாடிக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன செய்யலாம்னா கொடுத்து ஹீல் பண்ணுங்க. இந்த 3 பாடியுமே ஹீல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய விதிமுறை தான் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அவைகள் குணப்படுத்துதலின் ஒரே இறை தத்துவத்தின் வெவ்வேறு தன்மைகளை தவிர வெவ்வேறானவை அல்ல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா குணப்படுத்துகிறோமே தவிர இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவதரிப்பவர்களின் ஏற்படுத்திய பிரிவு அறியாமையின் விளைவு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யார் வந்து ஹீல் பண்ணுறோமோ அவங்களுடைய விஷயமோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அறியாமையினால் இருக்கக்கூடிய ஒரு விளைவை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த விதிமுறைகள் ஒவ்வொன்றும் சரியாக பயன்படுத்தும் போது பலனை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து எந்த பாடியை ஹீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சு ஹீல் பண்ணோம் அப்படின்னா அருமையான ரிசல்ட் வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். மருத்துவர்கள் குணப்படுத்த முடியும் என்பதையோ அல்லது மனம் குணப்படுத்த முடியும் என்பதையோ அல்லது நம்பிக்கை ஆரோக்கியத்தை மீட்டு தரும் என்பதையோ ஏன் மறுக்க வேண்டும்? ஸோ 3 விஷயத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. மருத்துவர்களால் என்ன செய்ய முடியும்னா குணப்படுத்த முடியும். அப்போ ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போவோம். அப்போ டாக்டர்ஸ் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாகவும் உன்னுடைய பாடியை வந்து என்ன செய்ய முடியும்னா குணப்படுத்த முடியும். அடுத்தாப்புல மனம், நம்மளுடைய மனதை வந்து நல்ல விதமாக நம்ம வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போதும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழகாக வந்து ஹீல் பண்ண முடியும். அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா 2ஆவதாக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை. 3ஆவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் கண்டிப்பாக ஹீல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே நம்ம என்ன செய்வோம்னா நம்பிக்கை வைப்போம்ல. ஸோ அப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். இதை 3யுமே என்ன செய்ய முடியாதுன்னா நம்மளால் மறுக்க முடியாது. லாகிரி மகாச்சாரியார், ஸோ அது வந்து அவர் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பக்கம் மட்டுமே சார்ந்து இருக்காத காரணத்தினால் பெரும் சிறப்பு உற்றவராக விளங்கினார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயத்துக்குமே அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இதில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவர் வந்து எந்த விதத்துலையும் அவர் என்ன செய்யலைன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதை தான் இந்த இடத்துல யோகானந்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு. அவர் சரி சமநிலை உடையவராக இருந்தார். அதாவது சரியான சமநிலையோடு என்ன செஞ்சாருன்னா இருந்தார். இதை தான் நம்மளுடைய மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பிராணிக் ஹீலிங்கில் சொல்லுவாங்க. பிராணிக் ஹீலிங் முடித்த உடனே ஒரு வெறித்தன்மை வந்து என்ன செய்ய வேண்டாம்னா வேண்டாம், சமநிலையோடு என்ன செய்யுங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து 2 உடம்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம பிராணிக் ஹீலிங்கில் நம்மளுக்கு இன்னொரு உடம்பான எனர்ஜி பாடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்னா நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா நல்லா ப்ரூஃப் பண்ணி அந்த எனர்ஜி பாடியெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா டச் பண்ணி நம்ம கையிலலாம் என்ன செய்வோம்னா ஃபீல் பண்ணுவோம். அப்போ 2 பாடி இருக்கும்போது அந்த 2 பாடிக்குமே என்ன செய்யும்னா சிக்காகும் போது ட்ரீட்மெண்ட் வந்து என்ன செஞ்சுக்கோன்னா கொடுத்துக்கோ. அந்த மாதிரி கொடுத்த அப்படின்னா சீக்கிரமாக அவனுடைய உடம்பு வந்து என்ன செய்யும்னா ரெடி ஆகும். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்களாம், பிராணிக் ஹீலிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு நான் மெடிசனே எடுக்கவே மாட்டேன், நான் எனர்ஜி பாடிக்கு மட்டும் ஹீலிங் மட்டுமே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஹீல் ஆகிறதுக்கு டைம் வந்து என்ன செய்யும்னா எடுக்கும். அதே நேரம் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த எனர்ஜி பாடியெல்லாம் கிடையாது, இந்த எனர்ஜி பாடிக்கெல்லாம் ஹீலிங் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் வந்து ஜஸ்ட் ஃபிசிக்கல் பாடிக்கு உண்டான மெடிசன் மட்டுமே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா பிடிவாதம் பிடிப்பாங்க. அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி வந்து ஹீல் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் யார் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையோட 2 பாடிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக என்ன செய்வாங்கன்னா ரெக்கவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க.
ஸோ அதே தான் இந்த இடத்துல லாகிரி மகாச்சாரியாரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபிசிக்கல் பாடி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான சிகிச்சையான மூலிகை அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காருன்னா கொடுத்துருக்காரு. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாக சிலருக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல வார்த்தைகள் மூலமாக என்ன செஞ்சுருக்காருன்னா ஹீல் பண்ணியிருக்காரு. நல்ல பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள குணப்படுத்தியிருக்காரு. மூணாவது, கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஃபேத் இருக்கிறவங்களுக்கு அது மூலயமா என்ன செஞ்சுருக்காருன்னா குணமாக்கியிருக்காரு. அப்போ எல்லா சப்ஜெக்ட் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. நமக்கு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும். என்ன விஷயம் தேவையோ அதை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மருத்துவர்கள் அவர் என்றும் ஏளனம் செய்ததில்லை. அப்போ லாகிரி மகாச்சாரியார் வந்து டாக்டர்ஸ் அவர் என்றைக்குமே என்ன செய்யவே இல்லைன்னா எதுவுமே ஏளனம் வந்து என்ன செய்யலைன்னா பண்ணதில்லை. உண்மையில் அவருக்கு பல மருத்துவ சீடர்கள் இருந்தனர். அப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து லாகிரி மகாச்சாரியாருக்கு சீடர்களாக என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. சில சமயங்களில் லாகிரி மகாச்சாரியார் நோயுற்ற சீடருக்கு ஒரு மூலிகை கொடுப்பார். சில சமயம் வந்து ஒரு சீடருக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்னால ஃபிசிக்கல் பாடி ஹீல் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை கொடுத்துருக்காரு. மற்றவர்களுக்கு அவர் நீ நன்றாக இருக்கிறாய் என்று மட்டும் சொல்வார். ஸோ வேர்ட்ஸ் மூலமாக என்ன செஞ்சிருக்காருன்னா ஹீல் பண்ணியிருக்காரு. இது வந்து மைண்டுக்கு அவர் கொடுத்த விஷயம். மூணாவது, எப்போதாவது ஒரு மருத்துவரை சிபாரிசு செய்வார். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் டாக்டரை போய் பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இது நோயுற்ற மனிதனின் தன்மையை பொறுத்து. ஸோ அந்த பர்சனுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. நாம் சில சமயங்களில் சிலரிடம் மருத்துவரை நாடும்படி கூறியுள்ளோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோகானந்தர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து நீங்கள் டாக்டர்ஸை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இறைவன் அவர்கள் மூலமாக இயக்க முடியும். ஸோ அப்போ கடவுளுடைய இறை சக்தி வந்து அவங்க மூலமாக இறங்கி என்ன செய்யுதுன்னா ஹீல் பண்ணுது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. ஒருவருக்கு அறிவுபூர்வமான கண்ணோட்டம் வேண்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாலேஜ் வந்து என்ன செய்யணும்னா வேணுங்கிறாங்க. இந்த சப்ஜெக்டை பற்றின ஒரு நாலேஜ் வந்து நம்மளுக்கு வேணும். எல்லாவற்றுக்கும் மேலாக மருந்து தயாரிக்க உதவும் அனைத்து தாவரங்களையும் ரசாயன பொருட்களையும் படைத்தவர் யார்? ஸோ நீ இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. தாவரங்கள் எல்லாம் படைச்சது யாரு? கடவுள். இந்த ரசாயன பொருட்களை படைச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே வந்து கடவுள் தான் அப்படிங்கிறத நீ என்ன செஞ்சுக்கோன்னா புரிஞ்சுக்கோ. எல்லாவற்றிற்கும் இறைவன் தான் ஒரே படைப்பாளி. மேலும் அவனுடைய பௌதீக மனம் மற்றும் ஆன்மீக விதிமுறைகள் மூலம் இயக்குபவனுக்கு அவனே தான். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடிஸையும் அவர் தான் என்ன செய்கிறாங்கன்னா ஹீல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. உடலை குணப்படுத்துவதில் மிகவும் பலனளிக்கக்கூடிய எளிய மூலிகைகள் பயன்படுத்தும் முறைகள் கூட எனக்கு தெரியும். அப்போ யோகானந்தர் வந்து நிறைய மூலிகைகள் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எனவே குணப்படுத்துவதற்கான பலவித முறைகள் இவ்வுலகில் உண்டு. ஸோ உடம்பு ஹீல் ஆகிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் இருக்குது. மேலும் மனநல மற்றும் உடல்நல மருத்துவர்களுக்கிடையே சண்டை தேவையற்றதாகும். ஸோ வந்து அந்த ரெண்டு டாக்டர்ஸ் கிட்டக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மைண்ட் இஷ்யூஸ்க்கு உண்டான டாக்டருக்கும் ஹெல்த்துக்கும் அதை வந்து குறிப்பிடுறாங்க. மருத்துவ விஞ்ஞான துறையில் பெரிய அளவில் நோயுற்றவர்களின் நிவாரணம் நிறைவேறி வருகின்றனர். அதன் விஞ்ஞானிகள் குணப்படுத்துதலின் எல்லா விதிமுறைகளையும் கண்டுபிடித்து விட்டதாக உரிமை கோரவில்லை. ஸோ வந்து மெடிசன்ஸ் வந்து நல்லா வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா கேட்டுட்டு இருக்கு. ஆனால் அவர்கள் பல நோய்களை குணப்படுத்துதலும் ஒழிக்கவும் கூடிய கிருமி கொல்லியை தடுப்பு மருந்துகளை போன்ற வேறு சிகிச்சை முறைகளையும் கண்டுபிடித்து உள்ளனர். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து நிறைய மெடிசன்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்கள் சில வகை புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஒரு கதிரை கண்டுபிடிக்கும் தருவாயில் உள்ளனர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் எல்லாம் கொள்கிற அளவுக்கு உண்டான கதிர்வீச்சுகள் எல்லாத்தையுமே வந்து மெடிசன்ஸ் டாக்டர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. மருத்துவ விஞ்ஞானத்திற்கும் நாம் நன்மதிப்பை தர வேண்டும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன செய்யணும்னா கொடுக்கணும். மருத்துவர்கள் மனித உடலில் இயங்கும் விதத்தை சாதாரண மனிதனை விட நன்றாக தெரியும். அப்போ டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி எப்படி இயங்குது அப்படிங்கிறது சாதாரண மனிதனை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க அதை பற்றி தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா படிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் மாத்திரைகளை மட்டும் நம்பி இராமல் மனதின் சக்தியும் அதிகமாக சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
ஸோ அதை தான் இந்த இடத்துல இப்போ அழகாக அடுத்தாப்பில் கொண்டுட்டு வராங்க. ஸோ ஒரே விஷயத்தை மட்டும் என்ன செய்யாதுன்னா ஃபோக்கஸ் பண்ணாத, இதை மெடிசனை மட்டும் நினைக்காத, அதை தாண்டி மனதோடைய சக்தியும் என்ன செய்யுன்னா அதிகமாக சார்ந்திருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தேவையான மெடிசனையும் எடுத்துக்கோ, அதை தாண்டி உன்னுடைய மைண்டுக்கு தேவையான விஷயத்தையும் என்ன செஞ்சுக்கோன்னா எடுத்துக்கோ அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. ஸ்தூல பொருட்கள் உடலில் மீது ஏற்படுத்தும் விளைவை மறுப்பது அறியாமையாகும். ஸோ நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது அது உடல் மேலே என்ன செய்யுதுன்னா விளைவை வந்து என்ன செய்யுதுன்னா ஏற்படுத்துது. அதை நம்ம மருத்துவம் அப்படின்னா அது நம்மளுடைய அறியாமை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. மேலும் மனதின் சக்தியை உணராமல் வளர்த்து கொள்ளாமல் இருப்பது தவறான எண்ணமாகும். அதே நேரம் உன்னுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய சக்தியை நீ உணரலை அப்படின்னா, இல்லை அதை நீ டெவலப் பண்ணலை அப்படின்னா அது உன்னுடைய தவறான எண்ணம் அப்படிங்கிறத என்ன செய்யறாருன்னா குறிப்பிடுறாரு. நீங்கள் அதிகமாக பௌதிக முறைகளை சார்ந்து இருந்தால், நம்ம ரொம்ப அதாவது பௌதிக இந்த வேர்ல்டு ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிறத நம்ம ஓகேங்க, நம்ம இது ஓகேங்க, உங்கள் நெட்டை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி பாருங்க மேம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான பௌதிக முறைகளை சார்ந்து இருந்தோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம இன்னைக்கு வந்து சார்ந்து இருந்தோம் அப்படின்னா மனம் வேலை செய்யாது. அப்போ வந்து என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டு வந்து என்ன செய்யாதுன்னா இதில் சுத்தமாக வேலை செய்யாமல் போயிடும். மனதின் மேம்பட்ட சக்தியை எவ்வாறு உபயோகிப்பது என்பதை தெரிந்து கொள்வது சிறந்தது. அப்போ நம்மளுடைய மைண்டு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த மனம் எப்படி இயங்குது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் மனதின் சக்தியை படிப்படியாக வளர்த்து கொள்ளுங்கள். ஸோ மைண்டு வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிற பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது எப்படி அந்த சக்தியை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. அதனுடன் பொது அறிவுக்கேற்ற பௌதிக முறைகளை பயன்படுத்துவது புத்திசாலித்தனமாகும். ஸோ அப்போ நம்ம அதை அதே நேரம் பொதுவான விஷயங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா உபயோகிச்சுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. யோகானந்தா. ஸோ யோகானந்தா செல்ஃப் ரியலைசேஷனை பின்பற்றுங்கள். குணப்படுத்துதலின் 3 முறைகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு சொல்றாங்க. ஒரு 3 விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உடல், மனம் மற்றும் ஆன்மீகம் எதையும் மறுக்க மாட்டார்கள். ஸோ 3 விஷயம், நம்மளுடைய உடம்பு, அடுத்தாப்புல மனம், அடுத்தது ஆன்மீகம். இதில் எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா மறுக்க முடியாது. மருத்துவ விஞ்ஞானம் மற்றும் மன விஞ்ஞானம் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ ரெண்டையுமே வந்து என்ன செய்யறோம்னா ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. தனி மனிதனை முழுவதுமாக பொறுத்தது. சில விஷயங்களில் மருத்துவ விஞ்ஞானம் நன்கு செயல்படுகிறது, மேலும் மற்ற விஷயங்களில் மன விஞ்ஞானம் நன்கு செயல்படுகிறது என்பதை நாங்கள் கூறுகிறோம். ஸோ அப்போ அவங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில இடத்துல வந்து மருத்துவ விஞ்ஞானம் நல்லா செயல்படுது, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனத்துக்கு உண்டான விஞ்ஞானம் வந்து நல்லா வந்து என்ன செய்யுதுன்னா செயல்படுது. இறைவனின் சக்தியால் ஆன்மீக குணப்படுத்தும் முறைதான் மிக சிறந்ததாகும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிராணிக் ஹீலிங்கில் இதை வந்து டிவைன் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து நம்மளுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த டிவைன் ஹீலிங்கை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பாடியை நம்ம ஹீல் பண்ணோம் அப்படின்னா அதாவது ஒரு அதிசயத்தக்க ஹீலிங் வந்து என்ன செய்ய முடியும்னா நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே யோகானந்தர் சொல்கிறாரு. ஸோ அதன் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா சிறப்பாக நம்மளால ஹீல் பண்ண முடியும். மேலும் அது அக்கணமே நிகழக்கூடும். அது இம்மீடியட்டாக என்ன செய்யும்னா ரிசல்ட்டை வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். ஆனால் உங்கள் கர்ம வினை நன்றாக இல்லை என்றாலும் உங்கள் நம்பிக்கை குறைவாக இருந்தாலும், இல்லை 2 விஷயம் இப்போ நமக்கு சொல்கிறாங்க. நம்மளுடைய கர்மா வந்து நம்மளுக்கு வந்து ஒத்து வரல, நம்ம கர்மா வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது முதல் விஷயம். 2வது நம்மளுக்கு அதில் வந்து நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, இது 2வது விஷயம். இறைவனின் ஆன்மீக முறைகள் உங்கள் உடல் மற்றும் மனதின் மீது செயல்பட காலம் எடுத்து கொள்ளலாம். அப்போ இந்த 2 விஷயம் இருந்தது அப்படின்னா டிவைன் எனர்ஜியால் என்ன செய்ய முடியாதுன்னா ஊடுருவி நம்மளுக்குள்ள என்ன செய்ய முடியாதுன்னா இறங்க முடியாது. ஏன்னா இந்த எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா ரொம்ப பெரும் அளவில் என்ன செய்யும்னா பிளாக் பண்ணும். அப்போ நம்ம ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து என்ன செய்யும்னா எடுக்கும். இம்முறைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று நினைத்தாலும் கூட அந்த நினைப்பு மட்டும் போதாது. ஆனால் நம்ம நினைக்கிறோமா நான் இந்த எனர்ஜியை நான் இறை சக்தியோட ஹீலிங்கை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம நீங்கள் நினச்சா மட்டும் என்ன செய்யாதுன்னா போதாது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு விவசாயி தன் நிலம் செழிப்பானது என எண்ணலாம். ஒரு ஃபார்மர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய லேண்ட் வந்து ரொம்ப ஒரு செழிப்பான லேண்ட் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா நினைக்கிறாரு.
அவன் நிலத்தில் விதைகளை விதைக்கிறான், ஆனால் செடிகள் முளைக்கவில்லை. அவன் என்ன செய்யறானா, எல்லாத்தையும் என்ன செய்யறானா விதைக்கிறான், ஆனால் அது வந்து என்ன செய்யவே இல்லைன்னா முளைக்கவே இல்லை. அப்போ நம்மளும் நினைக்கிறோம், நான் வந்து டிவைன் எனர்ஜியை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா அதுக்கு உண்டான விதைகள் எல்லாம் விதைக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா ரிசல்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏனெனில் அவ்விவசாயி மண்ணின் தன்மையை முதலில் சோதித்து பார்த்து அவன் வளப்படுத்தவில்லை, அதனை வளப்படுத்தவில்லை. அப்போ அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்ணோடைய தன்மையை வந்து என்ன செய்யுங்கன்னா சோதிச்சு பாருங்கிறாங்க. அப்போ நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறை சக்திக்கு எதிராக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான தாட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அந்த எனர்ஜியை வந்து உள்ள இயங்க விடாமல் என்ன செய்யுதுன்னா தடுக்குது. அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும்னா களை எடுக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. குணப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளும் திறன் உங்களிடம் ஒன்று என்று வெறுமனே நினைத்து கொண்டு இருந்தால் போதாது. ஒருவேளை ஆழ் மனதில் ஏதாவது மனக்கோணல்கள் தங்கி இருக்கலாம். ஸோ நம்ம வெறுமனையா நினைச்சா மட்டும் போதாது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. நம்மளுடைய ஆழ் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனக்கோணல் வந்து என்ன செய்யலாம்னா இருக்கலாம், ஒரு டவுட் கூட இருக்கலாம். இந்த எனர்ஜி எல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு சந்தேகம் கூட நம்மளுக்கு வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆழ்மனம், உள் உயர்வு மனம், மேலும் வெளிமனம் ஆகிய மனங்கள் நம்ப வைக்கப்பட்டதால் குணப்படுத்துவதும் வாழ்க்கை செடி முளையிடுவதை நீங்கள் காண்பீர்கள். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து நம்ப வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு அழகான ஒரு வளர்ச்சி வந்து என்ன செய்யும்னா உண்டாகும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் எண்ணத்தின் ஆற்றல் ஆகும். எல்லாத்துக்குமே எண்ணம் தான் காரணம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு கிரேட் இன்வெகேஷன் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிரேட் இன்வெகேஷன் நம்ம வேர்ல்டுக்காண்டி என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான தாட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைன் லைட்டை வச்சு நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியை நம்ம என்ன செய்யலாம்னா நல்லா கிளென்ஸ் பண்ணலாம். ஃபிசிக்கல் பாடியவும் நம்மளுடைய எனர்ஜி பாடியவும் நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லவ் எனர்ஜி அப்படிங்கும்போது பேபி பிங்க், இதை வச்சு நம்மளுடைய ரெண்டாவது பாடியான நம்மளுடைய எமோஷன் பாடியில் இருக்கக்கூடிய நெகட்டிவான தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா பிரேக் பண்ணிக்கலாம். தேர்ட் பேராகிராஃப் பண்ணும்போது டிவைனோடைய வில் சக்தி நம்மளுக்குள்ளே இறங்கி செயல்படுற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஃபோர்த்து பேராகிராஃப் நம்மளுக்கு அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா விஷுவல் பண்ணலாம். ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கையை வந்து அப்படியே நம்ம பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light to out and we see the truth where he will dwell. Let light, love and power restore the divine plan on the earth. So be it, so be it, so be it. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்கு என்ன விஷயம் நடக்கணும், ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் முழுமையாக நடப்பதற்கு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியும் நம்மளுடைய எனர்ஜி பாடிக்குள்ளேயும் நிறைய தெய்வீக ஒளியானது நல்ல ஊடுருவி செல்லட்டும். நம்மளுக்குள்ள ஏதாவது ஹெல்த் சம்மந்தமான ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது நல்ல ஹீல் ஆகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். மெதுவாக மெதுவாக இந்த வெள்ளை ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய முதுகுத்தண்டு, நம்மளுடைய கைகள், நம்மளுடைய வயிற்று பகுதி,
நம்மளுடைய தொடைப்பகுதி, நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியா அப்படியே தேவையில்லாத டாக்ஸினான எனர்ஜி, உடம்புல இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள், விவேகப்படுத்தப்பட்ட பிராணாக்கள் எல்லாமே அப்படியே பூமிக்குள்ள அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகும். ப்ளஸ் நம்மளுடைய எனர்ஜி பாடியில இருந்தும் அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகும். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறக்கிறது. இந்த அன்பு சக்தி உள்ள இறங்க இறங்க நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள், இறை சக்திக்கு எதிராக நம்மளுக்குள்ள என்னெல்லாம் தடைகள், நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்னெல்லாம் இருக்கும், இது எங்க நடக்க போகுது, இதெல்லாம் சரியா வருமா அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவான தாட்டு, எமோஷன்ஸ், அது எல்லாமே நம்மளுடைய எமோஷனல் பாடியிலிருந்து கம்ப்ளீட்டாக பேபி பிங்க் எனர்ஜியானது நல்ல ஹீல் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷயம் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல மெதுவாக மெதுவாக நம்மளுடைய எமோஷனல் பாடிக்குள்ளே நல்ல வேரூன்றி இருக்கிறது. இப்போ நம்மளுடைய தலைப்பகுதி, நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய முதுகுத்தண்டு, நம்மளுடைய கைகள், நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய தொடைப்பகுதி, நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியா எல்லா விதமான டாக்ஸினான எனர்ஜிஸ், நெகட்டிவான தாட்ஸ், எமோஷன்ஸ், ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அப்படியே பூமிக்குள்ள அப்படியே கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் அவுட் ஆகட்டும். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. Let goodwill and the will to do good descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. நல்ல டிவைனோடைய வில் சக்தி நம்மளுக்குள்ள இறங்க இறங்க அப்படியே நம்மளுக்குள்ள நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே அழகாக டிவைனோடைய கைடன்ஸ்குள்ள, ஹெல்ப் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்குள்ள நல்ல போகிற மாதிரியும், அந்த விஷயஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய சக்ராஸ் எல்லாமே கடவுளுடைய விருப்ப சக்தியினால் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய முதுகுத்தண்டு, வயிற்று பகுதி, நம்மளுடைய தொடைப்பகுதி, நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியா எக்ஸஸான டிவைன் எனர்ஜி அப்படியே பூமிக்குள்ள அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகும். From the center which we call the human race, let the plan of love and light to go and make see the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்கு நம்ம என்ன நினச்சோமோ அந்த விஷஸ் அழகாக நடந்து முடிஞ்ச மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அந்த பிக்சரை மட்டும் பாருங்க, அது மெதுவாக மெதுவாக இப்போ அப்படியே அழகாக யூனிவர்ஸ்க்கு போகிற மாதிரி நீங்கள் நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. அதுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது. அந்த விஷஸ் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சி நாம் நிறைய நன்றிகளை நாம் அப்படியே செலுத்திக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahavir Shivali, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Center, Archangel, Holy Angel, and Spiritual Mentor. Thank you for your priceless blessings, for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இங்கே பண்ணிக்கலாம், மெதுவாக கண்களை